இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1998-99 அந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம், ஆர்பிஐ, நபார்டு இங்கே 3 பேரும் ஒரு கூட்டு முயற்சியின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1998-99 ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருந்த ஒரு பேர் யஷ்வந்த் சின்ஹா, இவர் தான் அதை அனௌன்ஸ் பண்ணார். இதனுடைய இந்த ஸ்கீமுக்கு பேஸாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி குப்தா அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பப்ளிக் செக்டார், ரூரல் பேங்க் மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த 3 பேங்க்லேயுமே இதை அப்ளை பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இந்தியாவில் 70% மக்கள் எதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் இந்த பெரும்பாலான விவசாயிகளுக்கு போதுமான அளவு படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலையும் நேர பற்றாக்குறையின் காரணத்தினாலும் பேங்க்குக்கு போய் அவங்களுக்கு தேவையான வசதிகளை பெற முடியலைங்க. ஆகையினால அவங்க வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு தேவையான வசதியை கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கார்டு மூலமாக அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விதைகள் வாங்கிக்கலாம், உரம் வாங்கிக்கலாம், பூச்சி மருந்து வாங்கிக்கலாம், அவங்க விவசாயத்திற்கு தேவையான சாதனங்கள், அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கலப்பை, அந்த மாதிரி சின்ன சின்ன சாதனங்கள் அவங்க வாங்கிக்கலாம். அது பிறகு இந்த அனிமல்ஸ், ஏதாவது இப்போது மாடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இவங்க இந்த லோனை பயன்படுத்திக்கலாங்க. பின்ன அவங்க உற்பத்தி செய்யப்பட்டுள்ள அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது போன்ற ஒரு பர்பஸ்க்காக தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வசதி தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு. ரைட், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா விதமான ஃபார்மர்ஸ், எல்லா விதமான விவசாயிகள் அவங்க தனிநபராகவோ இல்லை ஒரு கூட்டாகவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கலாம். அதாவது ஜாயிண்ட் பாரோவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 75 வரை. ஸோ இங்கே 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோ பாரோவர் வேணுங்க. அந்த கோ பாரோவர் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக அவங்களுடைய வாரிசு உரிமைதாரராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா லேண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய விவசாய இடத்துக்கு இந்த பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். பின்னர் அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், திரும்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது இருந்தாலே போதுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டு கிடச்சிரும். ரைட்டுங்களா. ரெண்டாவது, இது எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க், இங்கே எல்லா இடத்துலையுமே இவங்க போய் அப்ளை பண்ண முடியுங்க. ரைட், இது ஆன்லைன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இதுக்காக தனி ஒரு வெப்சைட்டை நம்ம அங்கே போய் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் சம்மத் நிதி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு கீழே போய் இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்குங்க, அதை நம்ம டவுன்லோட் செய்து இந்த சிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய உதவியின் மூலமாக இது ஆன்லைன்லேயும் நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ண முடியுங்க. ரைட், இதனுடைய பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மற்ற அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரியோ இல்லை மற்ற லோன் நம்ம கேட்குறதுக்கு நம்ம நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் ஒர்க் இங்கே எதுவுமே தேவையில்லை. ரெண்டாவது, இந்த கார்டு வச்சிருக்க மூலமாக நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த லிமிட்டை ஒரு 12 மாதத்திற்குள்ளாக, அதாவது இப்போ ஒரு விவசாயி ஒரு 5000 ரூபாய் அந்த டேர்ம் லோனில், அதாவது அந்த கார்டை பயன்படுத்தி அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அதை அந்த எடுத்த காலத்திலேருந்து ஒரு 12 மாதத்துக்குள்ளே அவங்க கட்டி ஆகணுங்க. ஸோ இது இப்போ தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் ஆகாது. 12 மந்த்ஸில் நம்ம பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்று அதுக்கப்புறம் காசாக்கி கூட நம்ம அதை கட்டலாங்க. ரைட், இந்த கார்டுனுடைய வேலிடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்க. இந்த 5 வருடம் முடிந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம தேவைப்பட்டப்போ ரினவல் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரெடிட் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்குக்கு பேங்க் மாறுபடுங்க. இன்னும் ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய எண்ணத்தோடு அவங்களுக்கு ஒரு 7% அப்படின்னு ஒரு அக்ரிகல்ச்சரில் லோனில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் விதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க திருப்பி செலுத்திட்டாங்கன்னா 3% அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே திரும்ப அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் அமௌண்ட் வந்து அதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வரைக்கும், அதாவது 2019 வரைக்கும் 1 லட்சம் ரூபாவை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய அமௌண்ட்டை வந்து 1.6 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஆனாலும் விவசாயி அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்க வைத்திருக்கக்கூடிய லேண்டுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கிராப்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் அமௌண்ட்டை 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ரைட். இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கார்டு, அந்த கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அவங்கள பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்க. இந்த இன்சூரன்ஸில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், இந்த இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டால் அதுக்கு வந்து 50,000ம், டிசபிலிட்டி அதாவது ஒரு கையோ காலோ போய் அவங்களால வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 25,000 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அவங்க செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை, ஆனுவல் பிரீமியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெறும் 15 ரூபா தாங்க. இந்த 15 ரூபாயில் 10 ரூபா பேங்கே செலுத்திடுதுங்க, மீதி 5 ரூபா மட்டும்தான் விவசாயிகள் செலுத்துகிற மாதிரி இருக்குங்க. ரைட். இப்போ இந்த மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டை எந்தெந்த பேங்க்ல ரொம்ப கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு டாப் 10 பேங்க்ஸை சொல்லலாங்க. என்னென்ன பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் அலகாபாத், இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் முதற்கொண்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா பேங்க்லேயும் இந்த வசதி இருக்குங்க. ஸோ இதை தெரியாதவங்க அந்த விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தலாங்க. அவங்க இந்த பயனை பயன்படுவதன் மூலமாக நிச்சயமாக எல்லாருக்கும் இது நலன் கொண்டு வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்டில் முதல்ல யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால். இப்போ நம்ம தமிழ்நாடும் இதனுடைய அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளுடைய மக்களும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விவரமானது, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு, அதை பற்றிய விவரம் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் எங்களுடைய ஃபர்தராக நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களை வந்து அடையும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.